அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விஜய் டிவியின் புகழான கோபிநாத்துக்கு பார்த்தீங்கன்னா சீமான் நேரடியாகவே ஒரு அறிவுரையை வழங்கியிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 டிஆர்பியான நிகழ்ச்சி அப்படின்னா பிக் பாஸை சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறதா நீயா நானா நிகழ்ச்சி. எத்தனையோ சீரியல்கள் இருந்தாலுமே நீயான நிகழ்ச்சிக்கு எதனால் டிஆர்பியில் நம்பர் 1 இடத்துல இருக்குது அப்படின்னா, வெறும் நகைச்சுவையை மட்டும் மையமாக வைக்காம நண்பர்கள், குடும்பம் அப்படின்னு எல்லா தலைப்புகளிலுமே எடுக்கிற ஒரு காரணத்தினாலே இது அனைவருக்குமே ரொம்பவே ஒன்றி போய் அனைவரையுமே ரொம்ப ரசிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை கூட எப்படி கவரணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீயான நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான கோபிநாத் பார்த்தீங்கன்னா கேள்விகளை ரொம்பவே அடிப்படையாகவும், கேள்விகள் எப்படி போனால் எப்படி பதில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கறதுனாலேயே இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் தற்போது இருந்துட்டு இருக்காங்க. நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோபிநாத்திற்கும் சீமானுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய நட்பு இருக்குது அப்படின்னு. கோபிநாத் அழைச்ச ஒரே காரணத்திற்காக தான் நீயான நிகழ்ச்சியுடைய ஃபைனல்ஸ்க்கு சீமானும் வந்திருந்தாரு. அங்கே வந்திருந்த தருணத்தில் சீமானவர்கள் பேசிய ஒரு 5 நிமிட காணொலி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் பார்வையாளர் ஈட்டி கொடுத்ததும், அதற்கு பிறகு டிவியில் வந்த ஒரு நிகழ்ச்சி டிஆர்பியில் நம்பர் 1 இடத்தையும் பிடிச்சு நிறைய பிஸ்னஸ் ஈட்டி கொடுத்த ஒரு காரணத்தினால தான் விஜய் டிவி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சீமான நிறைய நிகழ்ச்சிக்கு அழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இதனை அடுத்து எப்போ வேணா நீயான நிகழ்ச்சிக்கு சிறப்பு இருந்தனால சீமான் வருவார் அப்படின்ட்டு ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. இதில் கோபிநாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா சில அறிவுரைகளை சீமான இடத்துல நேரடியாக கேட்டிருக்காரு. அதாவது அடுத்து என்ன தலைப்பில் கேட்கலாம் அப்படின்னும், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெளிநாட்டில் தங்கி வேலை செய்யக்கூடிய தமிழர்கள் பற்றியும், தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு வெளிநாட்டு நபர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் குறித்தும் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுங்க அப்படின்னும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விவாதம் ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னும், இந்த ஒரு விஷயம் குறித்து நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தலைப்பு சொல்லியிருக்காரு. இதன் பேரில் தான் அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தப்பட்டது அப்படின்னு தெரியும் போது சீமானுக்கு விஜய் டிவியில் இந்த அளவுக்கு ஆளுமை இருக்கா அப்படின்னு அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியப்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்கு ஆதரவு கொடுப்பாங்களே தவிர அரசியல்வாதியோட பேச்சை கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு இடத்துலையும் சீமானுடைய பேச்சை கேட்டு அதே தலைப்பில் நிகழ்ச்சியை கோபிநாத் நடத்தியிருந்தாரு அப்படின்னா விஜய் டிவியில் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை கண்டு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வருட பிறப்புக்கு நடத்த போகிற நீயான நிகழ்ச்சியில் சீமான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வரப்போறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த தகவல் குறித்த எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.